அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மந்திரம். ஏற்கனவே 6 படை வீடுகளில் திருப்பரங்குன்றத்தை பற்றி அந்த மந்திரம் சொல்லியிருந்தேன். இப்பொழுது திருச்செந்தூர் முருகனுடைய மந்திரத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி இந்த முருகன் எல்லாத்துலேயுமே இந்த மந்திரத்தை சொன்னால் வெற்றி தான் கிடைக்கும். முருகனை நேராக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அங்கேதான் அசுரருக்கும் இவருக்கும் முருகனுக்கும் சண்டை நடந்தது. அந்த அசுரரை வென்றாரு. அசுரரை வென்று அந்த அசுரன் ஒரு மரமாக மாறிட்டார். அந்த மரத்தை ஒரு அம்பு விட்டு எரியும் போது ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாறிடுச்சு அப்படின்னு இப்போவும் அந்த இது நடந்துக்கிட்டே இருக்கு. வருஷம் ஒரு தடவை. அந்த அளவுக்கு இந்த தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றது அந்த இதில் வச்சது ரொம்ப முக்கியமானது. தமிழ் கடவுள் அப்படின்னு ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருந்தேன். தமிழ் கடவுள்னா என்ன அப்படின்னு. அதாவது தமிழில் தமிழ் எழுத்துக்களை வச்சு உடம்புல எந்தெந்த இடத்துல உடம்புல இருக்குது, இந்த எழுத்து எந்த இடத்துல இருக்குது, அந்த இதை எப்படி உபயோகப்படுத்தினா எந்த நோய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எப்படி தீர்க்கிறது, அதே மாதிரி வெற்றி எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்ற அளவுக்கு இதில் பெரிய நூதனமான இதுகளை சொல்லி கொடுத்ததில் முதன்மையானவர் தான் இந்த முருகப்பெருமான். இதுலேயும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணுறதுக்காண்டி அங்கே போய் இருந்தார். அங்கே வளர்ந்தார். அங்கேருந்து பல பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கடுத்து போரில் வெற்றி கண்டார். இதுக்கடுத்து அப்படியே இவருடைய அவர் ஒரு அங்கே திருச்செந்தூரில் லிங்கம் ஒரு 5 பஞ்சலிங்கம் அப்படின்றது அதை இவர் கும்பிட்டுக்கிட்டே இருந்தார். கும்பிட்டு அதை அதில் சித்தி பெற்றார், வெற்றி பெற்றார். சக்திகிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு அந்த அசுரனை அழிச்சார். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நிறைஞ்ச இடந்தேன். அந்த கடல் ஆரம்பத்தில் நீல நிறத்தில் இருந்துச்சு. அதனால் அது நீல நிறத்தில் இருந்ததுனால அங்கே போனாலே ஒரு சக்தி நிலைகளும் சுற்றி வரக்கூடிய நிலைகளும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருந்துச்சு. இப்போ கலியுகத்தில் இவ்வளவு ஒரு ஆகாதது நடந்துக்கிட்டு இருக்கும் போதும் இன்னும் ஒரு கலியுக தெய்வமாக அந்த இடத்துல இருந்து அவங்க போயிட்டு வந்தவங்களுக்கு பூராமே எல்லா பேர்த்துக்குமே நல்லது செய்யக்கூடியவர். அங்கே போய் எத்தனையோ பேர் நல்ல ஒரு நிலைக்கு இருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த மந்திரம், அவருடைய மந்திரம் திருச்செந்தூர் மந்திரம் அப்படின்றத விட இந்த மந்திரம் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு அரியது. யாரும் தரமாட்டாங்க. இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் அப்படின்றது, ஒவ்வொரு தமிழனும் பயன்படுத்தணும். தமிழுக்கு மொழி சேர்ப்பு ஆள் சேர்ப்புக்காண்டின்றது கிடையாது. ஒவ்வொரு தமிழனாக பிறந்த ஒவ்வொரு ஆளும் இந்த முருக கடவுளுடைய அருமையான இந்த முருகனுடைய மந்திரத்தை சொல்லணும். தமிழுக்கு இலக்கணம் வளர்த்தவர், தமிழ் சங்கம் வளர்த்தவர், எல்லாருமே இவர் இதுலேயே ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இந்த நாடு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த தமிழையும் தமிழ் மக்களையும் காத்து கொடுத்தவர் தான் இந்த முருகப்பெருமான். இவருக்கு ஆறுமுகன் என்றும், இதில் முக்கியமாக இந்த மந்திரம் சின்ன எழுத்தாருக்கும், அது ரொம்ப பெரிய மந்திரம். அதை நான் சின்னதாக்கப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு இது கொஞ்சம் பேச முடியாமல் போகிறதுனால சில இது சரியாக விளக்கம் சொல்ல முடியல. அதுக்கு வீடியோ பெருசு ஒன்றும் முடியல. அதனால் புரிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே
ஒரு 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 வாரத்தில் இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இது வந்து எந்த பூஜையும்லாம் செய்ய வேணாம். நல்லா வந்து முருகனுடைய இதை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.